நாடாளுமன்றம் சுமூகமாக நடக்க எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும். பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள். அண்டை நாடுகளிலிருந்து வெங்காயம் இறக்குமதி படிப்படியாக விலை குறையும் என்று சரத்பவார் நம்பிக்கை. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் இரண்டாவது நாளாக ராசாவிடம் சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை. இன்று 6ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மறைந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி. வணக்கம். விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி மத்திய அரசு மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை கெடுக்கும் விதத்தில் பாஜக மற்றும் இடதுசாரி கட்சிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் முடக்கியதாக தெரிவித்த பிரணாப் முகர்ஜி இதன் மூலம் நாட்டு மக்களின் நம்பிக்கையையும் ஜனநாயகத்தையும் அவமரியாதை செய்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் நாடாளுமன்றம் மக்கள் பிரச்சனையை விவாதிக்க உருவாக்கப்பட்ட அமைப்பு என்றும் ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தினால் உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெரிய வரும் என்று தாம் ஏற்கனவே தெரிவித்துள்ளதாக பிரணாப் முகர்ஜி கூறினார். மேலும் பொது கணக்கு குழு என்பதற்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது என்று தெரிவித்த பிரணாப் முகர்ஜி ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் பொது கணக்கு குழு விசாரணை நடத்தி வரும் வேளையில் மற்றொரு குழு மூலம் விசாரணை நடத்தும் முயற்சி தேவையற்றது என்று கருத்து தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் குறித்து சிபிஐ தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர் இதன் பிறகாவது நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அண்டை நாடுகளிலிருந்து மத்திய அரசு வெங்காயத்தை இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளதால் விரைவில் வெங்காயத்தின் விலை குறையக்கூடும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சரத் பவார் தெரிவித்துள்ளார். அண்மையில் வெங்காயத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்தது. தமிழகத்தில் வெங்காயம் கிலோ 100 ரூபாய் அளவிற்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் வெங்காயத்தின் விலை நாடு முழுவதும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. உணவு பண்டங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் வெங்காயத்தின் விலை உயர்வால் மக்கள் கடும் பாதிப்பு அடைந்தனர். இதையடுத்து வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கூட்டுறவு வங்கிகளின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய வேளாண் துறை அமைச்சர் சரத் பவார் தற்போது வெங்காய விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளால் நிலைமை விரைவில் சீராகும் என்று தெரிவித்தார். அண்டை நாடுகளிலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதால் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ள வெங்காயத்தின் விலை படிப்படியாக குறையும் என்று தெரிவித்த சரத் பவார் பருவம் தப்பிய மழை பெய்ததை அடுத்து வெங்காய பயிர்கள் சேதமடைந்ததால் இந்த விலை உயர்வு ஏற்பட்டதாக தெரிவித்தார். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடந்துள்ள 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ராசாவிடம் சிபிஐ இரண்டாவது நாளாக கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் நடந்த ஊழல் குறித்து ராசாவிடம் இரண்டாவது நாளான நேற்றும் சிபிஐ விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் ராசாவின் பங்கு குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் ராசா வீட்டில் நடந்த சோதனையின் போது சிக்கிய கணினி மின்னணு ஆவணங்கள் தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டது. இதையடுத்து சிபிஐ விசாரணை முடிந்து கொண்டு திரும்பிய ராசா செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். சிபிஐ விசாரணை தொடர்ந்து தீவிரமடைவதை அடுத்து இந்த ஊழல் விவகாரத்தில் ஈடுபட்டவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி உலகையே உலுக்கிய சுனாமியால் சிக்கி லட்சக்கணக்கான மக்கள் பலியானார்கள். இதில் தமிழகத்தின் நாகை, வேளாங்கண்ணி, அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், பொறையாறு உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ராட்சச கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார்கள். இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் சுனாமியில் சிக்கி உயிரிழந்தனர். ஏராளமான வீடுகள், பைபர் படகுகள், கட்டுமரங்கள் ஆகியவை சேதமடைந்தது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் முடிந்த நிலையில் கடற்கரையில் உலாவிக் கொண்டிருந்த வேளாங்கண்ணி மீனவர்கள் சுனாமியால் சிக்கி பலியானார்கள். இதேபோல் பல்வேறு பகுதிகளிலும் சுனாமியால் பலியானவர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுனாமி 6வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அமைதி ஊர்வலம் மற்றும் இரங்கல் கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
நாகை மாவட்டத்தில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் சுனாமியால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் மறுவாழ்வு சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. பல்வேறு வசதிகள், சர்வதேச உதவிகள், அரசு முதல் தனிநபர் வரை எத்தனை ஆதரவு கரம் நீட்டினாலும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமியால் ஏற்பட்ட கோர வடு நீங்காமல் இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். 96 பேர் மீனவர் மக்கள் மட்டும், அது எங்கள் ஊர் தேவனாம்பட்டினம் மட்டும் அதுக்கு இருக்குது. அதனால் சுனாமியால் பாதிக்கப்பட்டு நாங்கள் துக்க விழாவை கொண்டுட்டு காரணமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். மறையில் இருக்கோம், கட்டுப்பாடாக இருக்கும் மீனவர்கள். இந்த கலைஞர் எங்களுக்கு எந்த ஒரு ஏற்பாடுமே செய்கிறது கிடையாது. கேட்டால் கட்டு மரத்தில் தான் மிதக்கிறன்னு சொல்கிறாருல, ஆசையை காட்டி மோசம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் என்ன தான் செய்ய போகிறாரோ எனக்கு தெரியல. இப்போ எங்கள் நாளைக்கு இருந்தால் நாங்களே செத்துருவோம் போது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமைக்குழு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு விலைவாசியை கட்டுப்படுத்த முயலவில்லை என்று தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது மிகப்பெரிய அளவில் வெடித்துள்ள வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்காமல் பல்வேறு அமைச்சகங்களின் சார்பில் முரண்பாடான அறிக்கைகள் வெளியிடப்படுகிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்க்கரை ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு அதிக அளவு மானியம் தருவது போல் வெங்காய ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கும் அரசு மானியம் அளிப்பதால் உள்நாட்டில் வெங்காயத்திற்கு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும், இதேபோல் பெட்ரோல் மீதான கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியதை அடுத்து அதன் விலை அதிகரித்து கொண்டே செல்வதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மற்ற பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளது என்றும், முன்பேற வணிகத்திற்கு தடை விதிக்க மத்திய அரசு மறுத்து வருவதாக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இதுபோன்ற கொள்கைகளால் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு பொதுமக்களை பெரிதும் வாட்டி வதைப்பதாகவும், இந்த நடவடிக்கையை கண்டித்து நாடு முழுவதும் விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்துவது குறித்து அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதாக கூறி அண்மையில் பெட்ரோல் விலையை பொது எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியது. இதையடுத்து டீசல் விலையும் உயரக்கூடும் என்று தகவல் வெளியானது. பெட்ரோல் விலை உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் வேளையில் சமையல் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையிலான மத்திய அமைச்சர்கள் குழு இன்னும் சில தினங்களில் கூடி இந்த விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. ஏற்கனவே பெட்ரோல் விலை உயர்வால் கடும் அவதிக்கு ஆளான பொதுமக்களும் இந்த விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் எதிர்க்கட்சிகளும் சமையல் எரிவாயு விலை உயர்த்தக்கூடும் என்ற தகவல் வெளியானதை அடுத்து போராட்டங்கள் நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி, டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்துவது குறித்து மத்திய அரசு இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் பெட்ரோலிய பொருட்களின் விலையை மாற்றுவது குறித்து மறுபரிசீலனை அளவிலேயே இருப்பதால் மக்கள் எந்தவித அச்சமும் அடைய தேவையில்லை என்று தெரிவித்தார். கர்நாடக முதல்வர் எடியூரப்பா மீது 10 குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியல் ஒன்றை மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவர் தேவேகவுடா வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். நேற்று பெங்களூருவில் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட தேவேகவுடா, கர்நாடக மாநிலத்தில் கடந்த 2.5 ஆண்டு காலமாக நடந்து வரும் பாஜக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஆளுநர் பரத்வாஜை சந்தித்து எடியூரப்பா மீதான புதிய ஊழல் புகாரை கொடுக்க இருப்பதாக தெரிவித்த தேவேகவுடா, நாட்டு மக்களிடம் நில மோசடி விவகாரத்தை கொண்டு செல்வதே தனது முக்கிய வேலை என்று தெரிவித்தார். எடியூரப்பாவின் உறவினர்கள் மீதான நில மோசடி புகார்களுக்கு தம்மிடம் ஆதாரங்கள் இருப்பதாக இந்த கூட்டத்தில் பேசியபோது அவர் தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் தேவேகவுடா மற்றும் அவரது மகன் குமாரசுவாமி ஆகியோர் தீவிரமாக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள புகழ்பெற்ற போண்டி கடற்கரையில் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உலகமெங்கும் நேற்று கிறிஸ்துமஸ் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள புகழ்பெற்ற போண்டி கடற்கரையில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக ஏராளமான மக்கள் குவிந்தனர். சாண்டா கிளாஸ் உடை அணிந்தவர்கள், நீச்சல் உடை அணிந்தவர்கள் என்று கடற்கரை முழுவதும் உற்சாகம் கரை புரண்டு சென்றது.
கடற்கரை மணலில் கிறிஸ்துமஸ் மரம் நடப்பட்டு அதில் ஏராளமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு இருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து இழுத்தது. இங்கிலாந்து நாட்டு சுற்றுலா பயணிகளே ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பூண்டி கடற்கரையில் கொண்டாடுவது வழக்கம். அமெரிக்காவில் நதியில் நீர் சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்ட கிறிஸ்துமஸ் தாத்தா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அமெரிக்காவில் உள்ள மெரிலாந்து துறைமுகத்திற்கு கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் அவருடன் நண்பர்கள் பலர் நீர் சறுக்கு விளையாட்டிற்கு பயன்படுத்தப்படும் போர்டுடன் வந்தனர். கடும் குளிராக இருந்த போதிலும் அவர்கள் நீரில் பல சாகச விளையாட்டுகளை விளையாடி அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை அசத்தினர். போட்டோமேக் நதியில் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் திருநாளன்று கிறிஸ்துமஸ் தாத்தாவின் நீர் சறுக்கு விளையாட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. 3 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வி அடைந்ததை அடுத்து இந்த தோல்விக்கு இந்திய அணி வீரர்களின் பந்துவீச்சு முக்கிய காரணமாகும். இந்நிலையில் 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி டர்பன் நகரில் உள்ள கிட்ஸ்மெட் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர் கான் சேர்க்கப்பட்டுள்ளது இந்திய அணிக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வென்று டெஸ்ட் தொடரை சமன் செய்வோம் என்று இந்திய அணியின் கேப்டன் தோனி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த மைதானம் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அண்டை நாடுகளிலிருந்து மத்திய அரசு வெங்காயத்தை இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளதால் விரைவில் வெங்காயத்தின் விலை குறையக்கூடும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் சரத் பவார் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடந்துள்ள 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ராசாவிடம் சிபிஐ 2வது நாளாக கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-3400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.